தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஊடகங்களில் சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற மேட்ரு ஒன்று இருக்குது. அதுதான் யார் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதற்கு முன்னாடியிலேருந்தே அவர் இதில் இவரை பற்றின பெயர் ரொம்ப அடிபட்டது அப்படின்னு சொன்னாங்க. 2019 கைது செய்யப்பட்டு ஜூலையில் சிறையில் அடைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறான். இப்போ 2019 அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 2026 ஏன் பெயர் வருது அப்படிங்கிறது தான் கதை. இப்போ யாருன்னு ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம்னா, இந்த ஆள் ஒரு ஆசிரியர் தொழிலில் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஆசிரியர் தொழிலுக்கே அவமானம் அப்படின்னு வச்சுக்கலாம். டீச்சர் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் நீங்க சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பாரு, விரும்பி சொன்ன பொய்கள்னு படிச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் கம்பல்சிவா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனால் பொய் சொல்லாமலே இருக்க முடியாது, திருட்டு பய அந்த மாதிரி. ஸோ இவர் இயல்புலேயே அடிச்சு விடுற உடான்ஸ் ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய பொய்கள் பல சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு, பேர் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு அங்கே சில பல வேலைகள் மூலமாக பணம்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சு, அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டு இவர் தனக்கு ஒரு சில படிப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே அந்த அளவுக்கெல்லாம் அவர் படிக்கல. ஒரு மாதிரியாக வேலையிலிருந்து ஒதுக்கப்பட்டு, ஆனா நிறைய கனெக்ட் எல்லாம் அவர் பிடிச்சிட்டாரு. பிறவி பணக்காரர் கிடையாது, பிறவி பணக்காரெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஏமாத்தி எல்லாம் கலந்து அவர் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக்மெயில் பண்ணா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்னு கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது நான் கேலி கூத்தாலாம் சொல்லல. இன்றைக்கு நமக்கு எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைச்சிருக்கு இவரை பத்தி. உலகத்திலேயே ஒரு மனிதனை பத்தி இந்த அளவுக்கு தகவல்கள் கிடைத்திருப்பது ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி தான். பல 10 லட்சம் ஆவணங்களுடைய தொகுதி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஆளு நீங்க உங்க வாழ்க்கையில 30-40 வருஷம் ஊரானுக்கெல்லாம் நீங்க அனுப்பிச்ச இமெயில், அவன் உங்களுக்கு அனுப்பிச்ச இமெயில் ஒண்ணு விடாம, பிறருக்கு நீங்க அனுப்பிச்ச வாட்ஸ்அப் இல்ல, பட் மெசேஜ், ஐ மெசேஜ், ஆப்பிள் மெசேஜ், பிளாக்பெரி மெசேஜ், இதுக்கு முன்னாடி இருந்த இது எல்லா தொகுப்பையும் சேர்த்து நான் டம்ப் பண்றேன் இன்டர்நெட்ல. இது யார் அது ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க? அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்ததுதான் எல்லாமே. ஏன் ஆவணப்படுத்தி வச்சாங்க, எதற்காக இது வெளியில வந்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்குள்ள போனோம். இது ரொம்ப அதீதங்கள் அடங்கிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம நிச்சயமா இன்னைக்கு நம்ம பேசுறதுல ஒரு துளியூண்டு கூட நம்ம தொட மாட்டோம். ஸோ இவர் கொஞ்சம் கொஞ்சம் பணம் எல்லாம் சம்பாதிக்கிறாரு, திருட்டுத்தனம் பண்றாரு, பணம் சம்பாதிக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. ரொம்ப அவசியமா இவரை பத்தின ஒரு ஆரம்ப காலத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இவரை பத்தின ஒரு முழுமையான ஆவணப்படம் இருக்கு, அதை பார்த்துருங்க. ஓகே, யாருக்கெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கோ, அக்கௌண்ட் இருக்கோ, ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி படத்தை போட்டு பார்த்துருங்க. ரைட்டா? ஸோ நிறைய அதுல இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கூட எக்கச்சக்கமான தகவல் உங்களுக்கு கிடைச்சிடும். இவர் கிட்டத்தட்ட இவர் என்ன அந்த அந்த பிளாக்மெயில் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம் அதெல்லாம் பண்ணலாம் இந்த உலகத்துல, இந்த பினான்சியல் உலகத்துல. அப்படிங்கும் பொழுதே இவர் பல $100 மில்லியன் சம்பாதிச்சு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டார்.
அப்ப இவர் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம், அந்த வலையில எக்கச்சக்கமான பேர் மாட்டிட்டாங்க. பெண் சபலம் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான ஆண்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. ஒரு படத்த காமிச்சாலே நாக்குல தொங்க போட்டுட்டு வந்துருவானுங்க அப்படிங்கிறத இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவருமே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ம். ஓகே. எண்ணற்றவர்களோட அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோடலாம் சல்லாபம் பண்ணது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். எந்த காலகட்டம் இருக்குது? 19 80கள்ல அதாவது 70கள் உடைய இறுதியிலிருந்து இவர் வந்து 70கள் இறுதியிலேருந்து. ஆமாமா. 80கள்ல தான் இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் 1980கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங், பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம். அவருக்கு வந்து அதீதமாக பணம் வர்றது, சொந்தமாக ஏர்கிராஃப்ட் வச்சுக்கிறது, ஒரு ஒரு முழு ஐலேண்டையே விலைக்கு வாங்கி எப்ஸ்டீன் ஐலேண்டுன்னு பேர் அதுக்கு. ஒரு திட்டு. ஒரு பெரிய மணல் திட்டுன்னு வச்சுக்கங்க. எந்த அது ஏரியால இருக்கு அது? எல்லாமே அமெரிக்கா ஒட்டி ஒட்டி. தான். இவர் வந்து புளோரிடால பல இடங்கள்ல அவருக்கு வீடு இருக்கு. அ புளோரிடால அவருடைய மெயின் புளோரிடா மாகாணத்துல அவருக்கு வந்து ஒரு முக்கியமான அந்த ஊர்ல ரொம்ப உச்சபட்சமான உயரங்களை தொட்டவர்களுடைய வீடு இருக்கிறது. இன்க்ளூடிங் அவர் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் உடைய மாரலாகோ அதெல்லாம் வந்து அந்த அந்த மாகாணத்துல தான் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப ஏன் இவர் இவ்வளவு முக்கியத்துவம் பெறாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதுல வராரு. சோ அதுக்கு நம்ம கடைசியா வருவோம். சோ இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, எங்க வந்து இது அதாவது ஒருத்தன் தனிநபர் ஒருத்தரை ஏமாத்துறான்னா, அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை. ஏமாத்தப்பட்டவன் கோர்ட்டுக்கு போலாம். இல்ல அவனுக்குமே ஒரு கொஸ்டினபிள் பின்னணி இருந்ததுன்னா, அவன் வாய மூடிட்டு போலாம். இல்ல ஆள வச்சு அடிக்கலாம், தீர்த்து கட்டலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுல நமக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு. பட் எந்த ஒரு பாயிண்ட்லனா, இப்ப வந்து இந்த சமயத்துல தான் அமெரிக்கால இன்டர்நெட் பிரபலமாக ஆரம்பிக்குது. 1990கள்ல. 1980கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய உயரங்கள் அந்த இடத்துல தான் வருது. அவர் வந்து ஒரு ஒரு மிகச் சிறப்பான இன்வெஸ்டர்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆனா பங்குச் சந்தையில இருக்கக்கூடிய பலர் அத கடுமையாக மறுக்கிறாங்க. இவருக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒண்ணும் முதலீட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரிலாம் இவர சொல்ல முடியாது. ஏதோ சில பல வேலைகள் செய்து பிரைவேட் டீல்ஸ் எல்லாம் பல பண்ணி ஏதோ நிறைய பணம் பண்ணியிருக்காரு. அதுல வேறு சில விஷயங்களும் அடக்கமாக இருக்கும். அது கிளீன் லீகல் அப்படின்னு சொல்லிட முடியாது. யாருக்காவது அவர் அட்வைசரா இருந்த மாரி ஏதாவது பல பேருக்கு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து வெல்த்ல அ வெல்த்ல அதுதான். அவர் சொல்றதே அதுதான். இப்ப பேர் ஸ்டர்ன்ஸ்ல வந்து உங்களுடைய ஜாப் நீங்க ஆரம்பிக்கிறதே ஆஸ் வெல்த் மேனேஜர், ஃபண்ட் மேனேஜர். சோ பிரைவேட் பேங்கிங்ல அதானே அவங்க பண்றாங்க. அங்க தான் வந்து இப்ப ஒரு ஒரு ஓரளவுக்கு பணக்காரர் ஒருத்தர்ட்ட போய், "சார் ஒரு 2, 3 மில்லியன் டாலர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாங்க அத வந்து ரொம்ப முக்கியமான பல இதுல நாங்க போட்டு, உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குறோம்." அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது இது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? பிரைவேட் டீல்ஸ்லாம் நெறைய வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாம். பேங்க்ல போடலாம். எஃப்டி பிக்ஸட் போடலாம். டெபாசிட்ல. பட் நான் சொல்றது வந்து பிக்கர், லார்ஜர் பிரைவேட் டீல்ஸ். இப்ப ரொம்ப அட்ராக்டிவான பிரைவேட் முதலீடுகள் வரும். ஆனா அத காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாரி இதுதான் ஆரம்பிக்கிறாரு. இத வந்து இவர் வந்து கம்பெனில இருந்து பண்ணிட்டு இருந்தாரு. பியர் ஸ்டர்ன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய பேர் இருக்கு. அங்கிருந்து நீங்க நகர்ந்து நீங்க வந்து தனி நபராக ஒரு ஒரு கட்டத்துல செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த கம்பெனிகளுக்குள்ளலாம் வந்து இவர உள்ள விடமாட்டோங்கிற மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பேட் ரெப்புடேஷன் வரும் இல்லையா? ஆனா பேட் ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்லி ஷேடியான சில விஷயங்கள். இப்போ வில்லங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, அத வேற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ம். கொஞ்சம் பிரைப் தர வேண்டியிருக்கும். சில பேர மிரட்ட வேண்டியிருக்கும். நான் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு சொல்லல. ஒரு கெஸ்ல இருக்கலாம். சில விஷயங்கள் இப்படியெல்லாம் சொல்றேன். இருக்கலாம். இப்ப இதெல்லாம் நடக்கும்பொழுது சம்வேர் இவர் என்ன புடிச்சிட்டாருன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பெண் சபல மேட்டர புடிச்சிட்டாரு. இல்ல ரியல் எஸ்டேட்ங்கிறதுனால ட்ரம்ப் உள்ள இல்ல, வராரா? இல்ல. ட்ரம்ப் வந்து இந்த பார்ட்டிக்குள்ள இருந்து வராரு. ட்ரம்ப் மட்டும் இல்ல. பல பேர். ட்ரம்ப்பா, கிளின்டன் நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல சில பேர்கள் மட்டும் சொல்லுவோம். ஏன்னா, அந்த யார் வேணாலும் ஆர்வத்தோட எப்ஸ்டீன்னு போட்டு, நீங்க வேற ஏதாவது ஒரு பேர போட்டீங்கன்னா இருக்கா? சினிமா நடிகர்கள், நடிகைகள், அரச ஸ்டீவன் ஹாக்கிங் பேர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டீவன் ஹாக்கிங்லாம் அவர் கூடவே இருந்த பல போட்டோக்கள் இருக்கு. ஆனா, அவர் குவாட்ரிப்ளெஜிக் அப்படின்னு ஞாபகம் ஆமா. வச்சுக்கங்க. 2 கையும் இயங்காது, 2 காலும் இயங்காது. ஆக்சுவலா அதுல பேர் இருந்தாலே அவங்க வந்து தப்பு அத நம்ம பண்ணிருக்காங்கங்கிறது கிடையாது. அதுக்கு நம்ம கடைசியா போவோம். தப்பும்
இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு என்னங்கிறது கடைசியா வருவோம். ஏன்னா நம்ம வந்து தாவி தாவி போறோம். ஒரு ஒழுங்க கொண்டு வரோம். இத கேட்கிறவங்களுக்கு வந்து என்னடா இது அப்படின்னு தோணும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல 2000கள் வர்றதுக்கு முன்னாடி 1500கள்லயே அமெரிக்கால பார்ட்டி அப்படிங்கிறதுல வந்து எப்பவுமே அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம இந்திய கண்களோட ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள இத பார்க்கக்கூடாது. ம். ஓகே. ஃப்ரைடே ஆனா பாருக்கு போணும், தண்ணி அடிக்கணும், ராத்திரி ஃபுல்லா கொண்டாடணும். ஆ கூட உங்களுக்கு யாரோட பார்ட்னரோட வந்தீங்கன்னா, உங்கள் சந்தோஷம். பார்ட்னர் இல்லன்னா, அங்க இருக்கிறவங்களோட யாரோ ஒருத்தர் வந்து, "ஏன் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு." அவ்வளோ தூரத்துக்கு சிந்திச்சு பேசுற அளவுக்கு கூட இல்லாம தண்ணீல மிதந்துட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சிட்டு போ வேண்டியதுதான். தண்ணி மட்டும் இல்ல, போத ரெக்ரியேஷனல் ட்ரக்ன்னு சொல்ற மாதிரியான சில வகை மாத்திரைகள், அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். இத நம்ம வந்து ஒழுக்கத்துக்குள்ள இத கொண்டு வர வேண்டாம். அந்த ஊர் ஒழுக்கம் வேற, இங்க வேற. நல்லது கெட்டதுங்கிறதுக்குள்ள நம்ம எதுக்குள்ள போ வேண்டாம். என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள வச்சுப்போம். ரேவ் பார்ட்டீஸ் இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. இந்த பார்ட்டில வந்து ஒரு பிரைவசி பல பேருக்கு தேவைப்படும். ஸோ எப்ஸ்டீன் வந்து தன்னுடைய வீட ஒரு மிகப்பெரிய தன்னுடைய இடங்கள பார்ட்டிங்க்கு தகுந்த மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அந்த அங்க ஐலேண்ட்லயா? இல்லன்னா எங்கேயுமே? தன்னுடைய வீட்டுல, ஐலேண்ட்ல அவர் 2 பல இடங்கள்ல வீடுகள் வச்சுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, வீடையோ, விமானத்தையோ எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய நண்பர்கள், இந்த நண்பர்கள்ங்கிறது வந்து இவரோட பார்ட்டி ரெகுலரா வர்றவங்கலாம் அவருடைய நண்பர்கள்னு வச்சுக்கங்க. "ஏய் மச்சான் அவசரமா வாஷிங்டன் டிசி இருக்க போறேன்டா. இதான் என்னுடைய வீட்டோடைய இது அந்த என்ட்ரிக்கு இப்ப வந்து அதாவது ஸ்மார்ட் லாக்ல பின் நம்பர பஞ்ச் பண்ணு உள்ள போ. இருந்துக்கோ." அப்படிங்கிறதுலேருந்து அந்த மாதிரிலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு பெரிய முக்கியமான ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கு இங்கேருந்து அங்க. உன்னுடைய ஏரோப்ளேன் சும்மா இருக்குன்னா கொஞ்சம் குடுத்து விடு. அத நான் ஒரு அது ஒரு அந்த கார்ப்பரேட் ஜெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இந்த வரிசையா எக்கானமி சீட் இல்ல. அந்த மாதிரி. ஸோ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள வந்துடுறீங்க. அவ இவ்வளவு செஞ்சு தர ஒருத்தன் வந்து, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்டா நீங்க செஞ்சு தரணுமா வேண்டாமா? அவ்வளோதான் விஷயம். அடுத்து பார்ட்டி எல்லாம் நடக்குது இல்லையா? பார்ட்டிக்கு வெவ்வேற வயசுல இருக்கிறவங்கலாம் போறாங்க. ஸோ பார்ட்டியில என்டர்டெய்னிங் பண்றதுக்காக பெண்கள் ரெக்ரூட்மென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு அவருக்கு வந்து பிரிட்டன சேர்ந்த இன்னைக்கு ஜெயில்ல இருக்கிற கிலைன் மேக்ஸ்வெல். மேக்ஸிமம். பேரு கிலைன். ஆனா அது வந்து GHISன்னு கிஸ் லைன் அப்படின்லாம் அடிக்க வேண்டியதா இருக்கும். அந்த அம்மா பேரு உச்சரிப்பு வந்து கிலைன் மேக்ஸ்வெல். அவருடைய அப்பா வந்து நல்ல பணக்கார குடும்பத்திலேருந்து வர்றவரு பிரிட்டன்ல. அவருடைய பின்னணி அதுக்குள்ள இப்ப வேண்டாம். கிலைன் மேக்ஸ்வெல் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு நெருக்கமா வராங்க. அவங்க ஒரு லேடி. பெண். அவங்க தான் வந்து ப்ரொக்யூர்மென்ட் சீஃபா ஆறாங்க. ஸோ அவங்க என்ன இந்த பண்றாங்கன்னா, ரெக்ரூட் பண்றது. ஆமா அவங்களுக்கு வந்து நடிகைகள் தேவைப்படுவாங்க, எக்ஸ்ட்ராஸ் தேவைப்படுவாங்க, மாடல்ஸ் தேவைப்படுவாங்க, அ அழகான பெண்கள் தேவைப்படுவாங்க. ஸோ அப்படி ஒண்ணு நடந்தா கூட நமக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. எங்க வந்து அது சட்டத்திலேருந்து நகர ஆரம்பிக்குதுன்னா, 2, 3 ஏரியால. அண்டர் ஏஜ் பெண்கள். 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள் உங்கள என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க. 18 வந்தா தான் அவங்க வந்து மேஜர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராங்க. 18 இன்டர்நேஷனல் லெவல்ல 18. இன்டர்நேஷனல். அமெரிக்கால 18. ஸோ 18 வயதுக்கு கீழ இருக்கிற பெண்கள பலவிதமான மோசடிகள் மூலமாக ஐடியா அவங்களுக்கு நல்லா அதாவது 2 பேருக்குமே கிலென் மேக்ஸ்வெலுக்கும் சரி, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் சரி, நம்ம இவங்கள எதுக்காக ரெக்ரூட் பண்றோம்ங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியும். ஓகே. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த அழகி போட்டி மாடல் ஒண்ணு யூசுவல். ட்ரம்பே அதுல பல விதங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அவருடைய முந்தைய காலகட்டத்தில. ஸ்காலர்ஷிப் தரேன் உனக்கு. படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப். ஏழை பெண்களாக, அவங்கள வந்து குடும்ப பின்னணி ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கு, அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட் மாதிரியே போட்டு ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ஷன் ப்ராசஸ் வச்சு, உங்களுக்கெல்லாம் பணமும் பணம்லாம் ஏன்னா இவரு வந்து ஹை ஸ்டேக் கேம் விளையாடுறாரு. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இவங்களுக்கு ஒரு $100 $200 குடுத்தாலே பாவம் அப்பாவிகள் வந்து மாட்டிருவாங்க. அவங்கள வந்து இந்த பெரிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து,
அல்லது நீங்க வந்து பார்ல சர்வ் பண்ணணும், ஃபுட் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிறுமிகள், இளம் பெண்கள் எல்லாமே வந்து 12, 13, 14 வயசுன்னு நான் சொல்லல. 16, 18, 20, 22ம் இருக்கலாம். அந்த இடத்துல ஹைலி பவர்ஃபுல் ஆட்கள். நீங்க வந்து அவங்கள டிவிலயும், பத்திரிகையிலயும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஃபுட் சர்வ் பண்றீங்க, ட்ரிங்க் சர்வ் பண்றீங்க. அப்படி கை கட்டிட்டு ஒரு இதுல நிக்கிறோம். சுமார் அரைகுறை ஆடையோடு ஒரே யூனிஃபார்ம்ல எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க. அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்து. இதுல ஒருத்தர் சொல்லலாம், அவங்களுக்கு வந்து 18 வயதுக்கு மேல அப்படின்னா கன்சென்ட். எனக்கு இது பிடிக்கல, நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் 18 வயதுக்கு கீழ வரும்பொழுது, அவர்களை காப்பது என்பது அந்த நாட்டின் அரசின் கடமையாகிறது. இங்க தான் இது பிரச்சனை ஆகுதா? அங்கேயும் பெரிய பிரச்சனை அங்க தான் ஆரம்பிக்குது. ஏஜ். அதுதான் இந்த பல ஆண்களுக்கு இந்த இதில் ஒரு நாட்டம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க பிடோஃபிலியா போர்னோகிராஃபி மெட்டீரியல் கிடைக்குது. அதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் வைத்திருந்தாலே குற்றம். இதான் முக்கியமான கம்ப்யூட்டரில் வைத்திருந்தாலே குற்றம். எல்லா நாட்டுல ஐடி சட்டங்களும் இதை தெளிவாக சொல்கின்றன. அந்த மாதிரியான பெண் குழந்தைகளை நிர்வாண படம் வைத்திருந்தாலே குற்றம். இதெல்லாம் வந்து பல மேலை நாடுகள்ல போலீஸ் ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா இவங்களை பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஃபாரம்க்கெல்லாம் போய் ஒரு ஒரு 15 வயது குழந்தை மாதிரியாக அவங்களே ஒரு ப்ரொஃபைலை ஏற்படுத்தி யாராவது ஒருத்தன் இதுக்கு இந்த பீடோஃபைல ஒருத்தன் வந்து கான்டாக்ட் பண்ணுவான். ஹே ஹவ் ஆர் யூ, உன் போட்டோ அனுப்பு அப்படிமா. இவன் போட்டோ நீ நேர்ல வரையா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல போய் அவனை வந்து டக்குன்னு அந்த இடத்துல பிடிச்சிருவாங்க. பிடிச்சி கைது பண்ணி உள்ள போடுவாங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு கேஸ் ஒன்று சொல்றேன். இந்து பத்திரிகைக்கு பிரிட்டன்ல இருந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்த ஹசன் சுரூர்னு ஒருத்தர். அவருடைய பேரை நீங்க பல கட்டுரைகளை பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான கட்டுரை வரும். அவரை வந்து பிரிட்டிஷ் போலீஸ் இந்த பிடோஃபிலியா தடுப்பு போலீஸ் அவரை வந்து ஒரு ஃபாரம்ல வந்து போட்டு இந்த மாதிரி அவரும் வந்து அந்த ஸ்டிங்ல மாட்டி அவர் அங்க நேர்ல போய் அந்த பெண்ணை சந்திக்க போறோம்னு நினைச்சிட்டு போக அங்க 4 போலீஸ்காரன் பிடிச்சி ஜப்புன்னு பிடிச்சி தூக்கி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹிந்து அவரை வந்து எழுத சொல்றதை நிறுத்திடுச்சு. எப்ப நடந்தது இது சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருடத்துக்கு கூட இருக்கலாம். டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து இந்தியாங்கிறதுக்காக சொல்றதுக்காக இந்தியாவில் நடக்கல, இது பிரிட்டன்ல நடந்தது. ஓகே, இந்த புல்லட்டின் ஃபாரம்ஸ்ல எல்லாம் வந்து குழந்தைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் அந்த நாடுகளில் செய்யறாங்க. இந்த மாதிரி லூர் பண்றது, அவங்களுக்கு வந்து லிட்டரலி ஒரு தெருவில் போற சின்ன குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்து இங்க வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மனமா படம் எடுக்கிறது, அதுல இருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள். இது வந்து பல சொசைட்டில இது ரொம்ப கோபத்தை வரவழைக்கக்கூடியது. ஏன்னா இன்னசென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அது எந்த வயசுல மாறுது அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? 18க்கு கீழேனா அது குற்றம். 18 வயதுக்கு கீழே பெண்ணோ ஆணோ ஆணுக்கும் அவர்களோடு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாலுறவு கொண்டால் குற்றம். நீங்க கன்சென்ட் அவங்க தாங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னால் கூட அது ரேப் என்று கருதப்படும். ரேப் ஸ்டாச்சுட்டரி ரேப். அதுக்கு அதே சார்ஜஸ் பிளஸ் அடிஷனலாக வந்து பிடோஃபிலியாவுக்காக இதுக்கு வந்து தனியான சட்டங்கள்லாம் கூட ஒவ்வொரு நாட்டிலையும் இயற்றப்பட்டு அந்த தண்டனையும் சேரும். ஸ்டாச்சுட்டரி ரேப் மேல அடுத்து சேரும். இது வந்து ஒரு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற லைசன்ஸ் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே நான் இதை சொல்கிறேன். ரைட்டா? இப்ப இவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணி தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். விருந்துக்கு டபுள் கோட்ஸ் நீங்களே போட்டுங்க. யாரெல்லாம் இவருடைய நண்பர்கள், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறதுங்கிறது தான் பெரிய இஷ்யூவே. நண்பர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அவரோடு சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட எண்ணற்றவர்கள். டொனால்ட் ட்ரம்ப், இன்றைய அமெரிக்க குடியரசுத் தலைவர். பில் கிளின்டன், இவரு ரிபப்ளிகன் கட்சிக்காக நிற்கிறார். அதற்கு முன்னால் இருந்த டெமோக்ராட் கட்சியை சேர்ந்த பில் கிளின்டன்.
நமக்கு தெரிந்தவரை பராக் ஒபாமாவுடைய பெயர்கள் வரல. நான் அப்படியே பின்னோக்கி போயிட்டு இருக்கேன். ஜோ பைடனுடைய பேர் அவரோட இருந்த மாதிரி இல்ல. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவருடைய அப்பா அவங்களுடைய பெயர்கள்லாம் இதுல வருது. கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்ல. பட் பில் கிளின்டனுக்கும் இவருக்கும் இடையிலான நட்பெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. பில் கிளின்டனோட மனைவி. பில் கிளின்டனோட மனைவிக்கு பில் கிளின்டன் வந்து வெள்ளை மாளிகையிலேயே அவர் என்ன செய்தாருங்கிறது வந்து அது ஒரு தனி எபிசோடா நம்ம பேசலாம். அதனால அதை விட்டுருவோம். மோனிகா லெவின்ஸ்கி பிளஸ் அதை விட்டுருவோம். அதை ஸோ அவர் வந்து சபலம் அப்படின்னா பெரும் சபலக்காரர். பில் கேட்ஸ். அதுதான் பில் வந்தோன்னு அடுத்த பில்ல நான் யோசிச்சேன். பில் கேட்ஸ் இதெல்லாம் இதுல வந்து ரொம்ப நாளா சொல்லப்பட்டிருக்கிறது. பில் கேட்ஸ் அவருடைய மனைவி மெலிண்டா கேட்ஸ் அவர்களுக்கிடையே விவாகரத்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் வெளியில எந்த தகவலும் இல்லை. இதுல வந்து ஒரு இந்த நம்ம தாண்டறோம், இருந்தாலும் தாண்டிடுவோம். ஒரு இமெயில் எக்ஸ்சேஞ்ச்ல பில் கேட்ஸ்க்கு இதுல எது உண்மைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் வந்து பலவேறு ஆவணங்கள்ல காணப்படுது. பில் கேட்ஸ் ஏதோ ஒரு விதத்துல பால்வினை நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடின்னு சொல்லுவோம். பால்வினை நோய் வந்து அது தெரிந்து அதை அவர் தன்னுடைய மனைவிக்கும் கொடுத்திருப்பாருங்கிறதுனால அவர் வந்து எப்ஸ்டீன்ட்ட எனக்கு அதுக்கான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நீ கொடு, அதை நான் ரகசியமா போய் பொண்டாடிட்ட போய் என்னன்னு சொல்ல முடியும் என்று எல்லாம் சொன்னதாக இதுல வந்து ஒரு இமெயில் எக்ஸ்சேஞ்சில் இதெல்லாம் வருது. ஸோ நம்ம வந்து என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். சரி, அப்ப வெறும் செக்ஸ் பார்ட்டி தானாடா அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரே செக்ஷுவல் இன்வெண்டோ, செக்ஸ் பார்ட்டி, ரேவ் பார்ட்டி, அதுல வந்து லீகல் இல்லீகல் கன்சென்ட்டே ஒர்க் ஆகாத இடம். கிங்கி, அதாவது கிறுக்குத்தனமான என்னென்னவோ விதமான, அதுல பலதை இவங்க போட்டோ வேற எடுத்து வச்சிருக்காங்க. போட்டோ ஆவணங்கள்லாம் இருக்கு. என்னென்னவோலாம் பண்ற மாதிரி பல பேர் சேர்ந்து இது 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 போகும். இது நம்ம இதுக்கு மேல நம்ம ரொம்ப இதை பேச வேண்டாம். இன்னொரு பக்கம் இடையிடையே இந்த ஆவணங்கள் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆவணங்கள்ல இதுல முதலீடு செய்யலாமா, அதுல முதலீடு செய்யலாமா, நீங்க வந்து ஒரு $1 பில்லியன் ஆரம்பிங்க, இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஓரமா ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. மூன்றாவதாக என்ன வருதுன்னா, 2 நாடுகளுக்கு இடையான நம்ம வந்து இவர் அடுத்து பிரசிடென்ட் ஆயிட்டாரு, அந்த பிரசிடென்ட்டோடைய இம்மீடியட் அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற சில பேரை தெரியும், அந்த நாட்டிலிருந்து சில பேர் கனெக்ட் பண்ண கேட்கறாங்க, அவங்கள கனெக்ட் பண்ணி விடலாமா? இந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதுல வந்து பாஸ் 8 வருஷம் பிரசிடென்டா இருந்தவர் வந்து சதா சர்வகாலமும் இவரோட குடிச்சு கூத்தடிச்சு வேலைகளை பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி, அதாவது அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவருக்கும் அவருக்கும் தொடர்பு. இவ்வளவு தூரம் போயிட்டு இருந்ததுல யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஸோ அதுதான் வந்து பல இடங்கள்ல நம்ம வந்து அமெரிக்கா ஒரு மாதிரி அதை எப்படி சொல்றதுனே தெரியாது. நிறைய பேர் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பலவேறு காலகட்டத்தில். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தங்க வந்து அங்க போய் உள்ளுக்குள்ள வேலை செய்ய போறாங்க. அங்க நடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையும் பொழுது யூசுவல் ப்ராசஸ் நம்ம ஊர்ல குண்டாகிரி பண்ற மாதிரி அங்கேயும் வேற வேலையை விட்டு போ. இதை ஏதாவது நீ வந்து போலீஸ் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போவேன்னா கடல்ல உன் போனா முதக்கும் ரேஞ்சுக்கு மிரட்டிருக்காங்க. அது யூசுவலா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இது வந்து வெளில யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் 2006ல அதுக்கு முன்னாடியுமே கம்ப்ளைண்ட் இருந்திருக்கலாம். இந்த ஆவணப்படத்துல தெளிவா அதோடைய பின்னணி எல்லாம் வருது. நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்துல 2006ல ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ 2007 2008ல போலீஸ், அந்த கவுண்டி போலீஸ், புளோரிடா மாகாணத்துல பாம் பீச் கவுண்டிலேருந்து போய் இவரை உள்ள, அவங்களுக்கே ஒரு பயம், என்ன இவ்வளவு பெரிய வீடு, நம்ம ஊர்லயுமே ஒரு பெரிய பணக்காரன்ட்ட சாதாரண கிரைம்னா அவன் 4 பேரை வெட்டி தள்ளிட்டான்னா வேற வழி இல்லை. பட் ஏதோ பக்கத்து வீட்டுக்கார கையை பிடிச்சி இழுத்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கேஸ் போட முடியுமா அப்படின்னு இங்கேயே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அங்க வந்து ஒரு மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பெண்ணிடம் இருந்து கம்ப்ளைண்ட் வருது. அதான் கேட்கிறேன். பெண்ணிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. 14 வயசு பண்ணிட்டு. அப்பா, ரைட்டா?
ஸோ இவங்க இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியாகணும், ரெஜிஸ்டர் பண்ணியாகணும், உள்ள போறாங்க. போனா அதிர்ச்சி தரத்தக்க வகையில அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஆவணங்கள் கிடைக்குது. பட் நம்மால சுதாரிச்சிடுறாரு. உடனே அவர் வந்து தன்னுடைய லாயர் படைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பை தென் வழக்கமா அவர்ட்ட வந்து நடக்கிறது. எக்கச்சக்கமான இது நீ வச்சிருவியா கையில ஆவுன்ட்டு. ஆனா இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து நான் சொல்றது 2007, 2008 6ல ஆரம்பிச்சு 7, 8க்குள்ள இவரை வந்து அரெஸ்ட் பண்ணல. பட் அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குங்கிற மாதிரியான பயங்கரமான நெருக்கடி. அப்ப இவங்க வந்து அமெரிக்கா மாதிரியான இடத்துல நெறைய அந்த ப்ளீ பார்கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். அரெஸ்ட்ங்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அந்த ப்ளீ பார்கெயின்? உங்கள உள்ள வைக்காம வெளியில இல்ல, விட்டுருவாங்களா? இல்ல, இல்ல, இல்ல. அப்படி இல்ல. அப்படி இல்ல. உள்ள வைக்கிறதுலயே இப்ப வந்து நான் என்ன சொல்லுவேன், நான் கன்டெஸ்ட் பண்ணலாம் கோர்ட்ல. அதாவது நான் அந்த என் தப்பு மேல பண்ணல. அதாவது நீங்க என்ன ஒரு கேஸ்ங்கிறது என்ன? ஒரு குற்றம்ங்கிறது என்ன? நாம யூசுவலா வச்சுப்போம். நம்ம ஊர் பாஷைப்படி பார்த்தா ஒரு முதல் தகவல் அறிக்கை. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபேர். ரிப்போர்ட். அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட். அதுக்கப்புறமா வந்து கமிட் டூ கோர்ட். கோர்ட்ல வந்து கீழ் கோர்ட்ல விசாரணைகள் நடந்து அங்க வந்து நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்களா இல்லையான்னு உங்களுக்கு வந்து குற்றம் குற்றத்துக்கு ருசுவியாகி உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. தண்டனை கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க அப்புறமா ஹைகோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு நீங்க போயிட்டு இருக்கலாம். இங்க வந்து போலீஸ் என்ன கொண்டு வந்தாலும் ப்ராசிக்யூஷன் அந்த கேஸை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடும். அமெரிக்கால யூசுவலி போலீஸும் ப்ராசிக்யூஷனும் அரசு வக்கீல்ங்கிறவங்களும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் போலீஸுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு. ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து போலீஸ் ஒரு கேஸ் கொண்டு வந்தா அவங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதுல சரக்கே இல்லம்மா, நான் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன். சொல்லலாம் அவங்க. தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ப்ராசிக்யூட்டர் பல நேரங்கள்ல அது எல்லா இடத்துலயும் ஈக்குவல் கிடையாது. பல கவுண்டீஸ்ல பல நகரங்கள்ல அவங்களே தேர்தல் மூலமா வர்றவங்க. நியமிக்கப்படுறவங்க இல்ல. நம்ம ஊர்ல எல்லாமே நியமனம் தான். யார் எலெக்ட் பண்ணுவா அவங்கள? பொதுமக்கள். இப்ப நீங்க ஓட்டு ப்ராசிக்யூட்டருக்குன்னு எலெக்ஷன் நடக்குமா? தனியா இருக்கும். அதுக்கு ஒரு பேலட். அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல போலீஸ்காரன் கொண்டு வரதெல்லாம் அவன் எடுத்துட்டு இருந்தான்னா, அவன் தோல்வி அடையறான்னா, அடுத்த தேர்தல் வரும்போது வர இன்னொருத்தன் முடியாது. சொல்லுவான். வர முடியாதுன்னா என்ன சொல்லுவான்? நீங்க போன தடவ எலெக்ட் பண்ணீங்கல்ல, அந்த ஆள் இதுவரைக்கும் 300 கேஸ ப்ராசிக்யூட் பண்ணான். அவன் அவ்வளவுதான் அவனுடைய ஆபீஸ். 200ல கோவிந்தா. இப்படிப்பட்ட ஒரு கோமாளி ப்ராசிக்யூட்டர் பயலையா நீ வந்து அடுத்த தடவைக்கு எலெக்ஷன் கொண்டு வர்றது? அப்படிம்பான். அப்ப அவனுக்கு வந்து தன்னுடைய வின் ரேஷியோ இருக்கு இல்லையா? 100% வேணும். இல்லன்னா 1, 2 போனா போகலாம். அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹை புரோஃபைல் கேஸ். இப்ப இவனுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம். நீ ஒரு பெரிய பணக்காரன வச்சு அவன வந்து உள்ள தூக்கி போட்டு உதைக்கிறேனா பாருன்ட்டு நீ இறங்கி நீ தோத்து போயிட்டன்னா, அவன் வெளியில வந்துட்டான்னா உன்ன ஒழிச்சிருவான். நீ பொய் கேஸ் போட்டடா அப்படின்னு சொல்லி அவன் கவுண்டர் சூ பண்ணலாம். என்னுடைய ரெபுடேஷன நீ நாசமாக்கின அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்றாரு, பெரிய பெரிய லாயர்ஸ வச்சுட்டு ஒரு நெருக்கடி குடுத்து, ஆனா மாட்டிட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து ஒரு மாதிரி கில்ட் கில்ட்டி பட் நாட் கில்ட்டிங்கிற மாதிரி, நீ வந்து ஹெவி டியூட்டி கேஸ என் மேல போடாத. சார்ஜ் ஷீட்ட. டைல்யூட் பண்ணு. நீ டைல்யூட் பண்றேன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன். அங்க இருக்கிற ப்ராசிக்யூட்டர்ட்ட. ப்ராசிக்யூட்டர்ட்ட பேசலாம். இதுக்கெல்லாம் அதுக்கு வந்து அங்க இடம் இருக்கு. அது எப்படி? இது அநியாயம் இல்லையா? அப்படின்னு இந்தியா மாதிரி பேசக்கூடாது. அங்க வந்து உனக்கு கன்விக்ஷன் அ அக்விட்டல் ஆயிடக்கூடாது. கன்விக்ஷன் வாங்கி தரணும் அப்படின்னா, இந்த கேஸ் தான் நிக்கும். இது நிக்காது. அப்படின்ட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் ஒரு முடிவெடுப்பாரு. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த லோக்கல் மேயரோ அல்லது கவர்னரோ கூப்பிட்டு அப்படிலாம் பண்ணாத. இந்த ஆள உள்ள போடுறோம். பெரிய கேஸா போடு அப்படின்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. நான் தானே ப்ராசிக்யூட்டர். நான் எலக்ட் ஆகி வந்திருக்கேன்ல. உன் வேலைய பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா, எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த ஆளு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நியமிக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்க சொல்றத கேட்கணும். கேட்கணும். இல்லாட்டி அவன தூக்கி அது கூட அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது. நீ தான் நியமிச்ச. ஆனா வந்து இப்ப மத் இந்த பெடரல் கவர்ன்மெண்ட் எடுத்துக்கங்களேன். அவங்க வந்து ஒருத்தர இவர் இவர் நியமிச்சு அது செனட் அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப நீ டகாரம் நீ வீட்டுக்கு போ அப்படின்லாம் சொன்னா அவன் எதிர்கேள்வி கேட்பான். சரி அங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு. பட் அட் அ லோவர் லெவல் இந்த மாதிரியான கவுண்டீஸ்ல எல்லாம் அவ்வளவு ஈஸியா அத நீங்க பண்ண முடியாது. அந்த ஊர்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது.
ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, இவர் இந்த இந்த வழக்க கொண்டு வந்து அவங்க எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கும்பொழுது, இவங்க பயங்கரமா வாதாடி, "இங்க பாரு, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த ஆள ஜெயில்ல போட்டுப்போம்." அதாவது 2 பக்கம் வழக்கறிஞர்களும் பேசிக்கிறது. ஒண்ணு அரசு வழக்கறிஞர், இன்னொன்னு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்ஸ்டீனோட வழக்கறிஞர். ஜெயில்ல போடுங்க. போடுற மாதிரி போடுங்க. வெளில எடுக்கிற மாதிரி நாங்க பார்த்துக்கிறோம். நீங்களும் ஐ ஹேவ் ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நாங்களும் வந்து ஆமாப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லாப் இன் த ரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏய் இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கை காமி. அப்படி டக்கு, டக்கு, அப்படி தொட்டு ஒத்தடம் குடுத்து விட்டுறது. ஸோ என்ன பண்ணிட்டா வந்து கேஸ வந்து ஒரு மாதிரி பிரிச்சு 14 வயது பெண்ணுடன் உறவு கொண்டது அப்படிங்கிற மாதிரி இல்லாம, பாலியல் தொழிலாளி அதாவது சாலிசிட்டிங் ப்ராஸ்டிடியூஷன். ஓ! ஓகே. அப்புறம் அப்ரோச்சிங் மைனர் அப்படின்னு ஒரு மாதிரி அத வந்து அப்படி ஒரு டெக்னிக்கல் கோடு கீடெல்லாம் போட்டு அப்படிலாம் அது ஒரு மாதிரி ஸோ ரீஅட்ஜஸ்ட்மென்ட் நடக்கல பண்ணி அந்த மாரி. இல்ல நடக்கலன்னுலாம் சொல்லல. என்ன எப்படி? நடந்ததுங்கிறதுல நான் இவ்வளவுதான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இதுக்கு ஐ ப்ளீட் கில்டி. ஓ! ஓகே. அவங்களும் ஏத்துட்டு ஏதோ ஒரு ரொம்ப குறைவான தண்டனை கொடுக்கப்பட்டு, ஃபர்ஸ்ட் தண்டனை குடுத்துட்டாங்க. ஜெயிலுக்கு போயிட்டாரு. 2008ல. உடனே அதுக்கு மேல சில பல அப்பீல்கள்லாம் பண்ணி, என்ன செட்டப் நடந்தது, யாருக்கு எவ்வளவு யாருக்கும் பணம் தெரியாது. கொடுக்கப்பட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது நம்ம யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை செய்றவங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. நான் எங்கேயும் ஓடிற மாட்டேன். அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, அவரு வொர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டாரு ஜெயில்லேருந்து. அதாவது ஜெயில் பிரிமைஸ்ல நான் இருக்க மாட்டேன். அப்பப்ப நான் ஜெயிலுக்குள்ளேயும் வந்து ஒரு 2, 3 நாள் வீக்கெண்ட்ல வருவேன். வீக் டேஸ்ல எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நான் வொர்க் பண்ணி ஆகணும். ஜெயில்லேருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்லாம் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி ஏன்னா பரவல் மாரியா? ஒரு மாதிரி பரவாயில்லன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து வொர்க் வந்து தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு. மண்டே த்ரூ ஃப்ரைடே. முடிச்சுட்டு அங்க போயிட்டு அங்க வீக்கெண்ட் ஜெயிலா அது? அப்படி வச்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொகுசாக அந்த ஒரு 1 1/2 வருஷமோ என்னவோ பண்ணிட்டு வெளில வந்துட்டாரு. சரி இப்ப என்ன பிரச்சனைன்னா, பை நவ் பப்ளிக்கா தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அவரோட நெருங்கின நண்பர்களுக்கு இது தெரியாம இருக்காது. கண்டிப்பா. இந்த ஆளு பண்ற வேலை என்ன அப்படின்ட்டு. ரைட்டா? பட் நவ் கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டரா ஆகுறாரு 2008ல. பிளஸ் என்ன ஆகுதுன்னா, தே ஹேவ் சம்திங் கால்ட் அ லிஸ்ட். செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ன்னு. அந்த லிஸ்ட்ல உங்க பேர பதிவு பண்றதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கணும். அது போட்டுருவாங்க அதுல. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த டீல் அவருக்கு. ஸோ அத சேர்த்துட்டாங்க அவர் பேர. அப்படி என்னன்னா வச்சுக்கங்களேன், சாதாரணப்பட்ட ஆட்களுக்கு நீங்க செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா, பல இடங்கள்ல நீங்க வீடு வாங்க போறீங்க, வீடு வாடகைக்கு போறீங்கன்னா, பேக்கிரவுண்ட் செக் ரன் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் ஹிட் ஆகும். இந்த ஆள் வந்து செக்ஸ் அஃபெண்டர் ஓ! அப்படின்னு வந்துரும். அப்போ உங்களுக்கு வீடு விக்கணும் அல்லது வீடு குடுக்கணும்னு நினைக்கிறவங்க வாடகைக்கு, உனக்கு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதி வந்து குழந்தைகள் இருக்கிற இடம். அப்படி செக் பண்றது வந்து பப்ளிக்லி ஆக்சஸிபிளா? இந்த மாரி. பப்ளிக்கலி இல்ல. ஒரு சில மெத்தடாலஜி வழியா அத பண்ண முடியும். அந்த பேக்கிரவுண்ட் செக் பண்ற ஏஜென்சியால பண்ண முடியும். அவங்களால பண்ண முடியும். பப்ளிக்காவுமே பண்ண முடியும். ஸோ ஆனா அதே சமயம் நீங்க வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் வெளியில போட்டு, ஏய் நம்ம ஏரியால இவ்வளவு இவ்வளவு பேர் செக்ஸ் இருக்காங்கலாம் அஃபெண்டர் செய்ய முடியாது. இருக்கான். அவன் வீட்ல போய் கள்ள விட்டு அடின்னுலாம் நீங்க பண்ண முடியாது. ஓகே. ஸோ உங்களால வந்து செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ல தேட முடியும். ஓகே. அதுல இவரோட பேர் இருக்கு. ஸோ ஹி இஸ் அ கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர். செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ல அவருடைய பேர் இருக்கு. சரி. ஆனாலும் 2008க்கு பிறகும் கூட இவருடைய அனைத்து நண்பர்களும் இவரோடு குஜால் பண்ணார்கள். பார்ட்டி பண்ணாங்க. ஐலேண்டுக்கு போனாங்க. இவர் வந்து போனத மாதிரியே இல்லாம அப்படியே தொடச்சுட்டாரு. நான் என்ன பண்ணேன்? யாரும் அவர்ட்ட கேள்வி கேட்கல. கிலென் மேக்ஸ்வெல் கூடவே இருக்காங்க. ப்ரொக்யூர்மென்ட் நடக்குது. அதே இது நடக்குது. அப்படியே அதே ப்ராசஸ். எல்லாம் நடக்குது. மேபி ஒரு வருஷம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம். ஓகே. இதான் பேக்ரவுண்ட். இது வந்து என்ன பெரிய கதை இருக்கு? எதுக்காக இவர பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவருடைய நண்பர்கள் எல்லாம் வர்றதுனால. அது வராங்க சரி. திருப்பி யார் இத தூசி தட்டி எடுத்தா? இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது வர ஆரம்பிக்குது. 2008ஓட மேட்டர் முடிஞ்சிரல. அது போய்க்கிட்டே இருக்கு. அப்ப பல இடங்கள்ல இருந்து இப்ப அமெரிக்கால என்ன ஒரு மாடல்னா, ஒரு ஆள் மீது மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்து குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, அத இந்த ஸ்டேட் பார்க்கிறதா, அந்த ஸ்டேட் பார்க்கிறதா, மோர் தென் ஒன் ஸ்டேட்ல ஒருத்தர் குற்றம் செய்தார்னா,
அல்லது ஸ்டேட் பவுண்டரியை தாண்டி, அதாவது இங்க நான் குற்றம் செய்துட்டு நான் ஓடி அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டேன்னா அது ஃபெடரல் அஃபென்ஸா மாறும். இப்ப ஸ்டேட் டு ஸ்டேட் போடும். ஸ்டேட் டு ஸ்டேட், இப்ப 2 ஸ்டேட்ல என் மேல குற்றச்சாட்டு வருது. அப்ப ஃபெடரலுக்கு அப்ப ஃபெடரல் ஆயிடும். ஸோ அப்படி இது வந்து ஃபெடரலுக்கு மேல போகுது. ஏன்னா தலைவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் வேலையை காமிக்கிறார். அவர் குற்றச்சாட்டு பல இடங்கள்ல இருந்து வர ஆரம்பிக்குது. பல பேர் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய பெயர்கள் வந்து வெளியில தெரியாது. அதுல அவர்களாவே முன் வந்து நான் ஒரு குற்றச்சாட்டை கொடுத்தேன் என்று சொன்னால் ஒழிய அவர்களுடைய பேர் யூசுவலி, ஏன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரை. ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்கு. ஓகே, அப்ப இவர் வந்து 2019 ஜூலை மாசம் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்னொரு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப வலுவான குற்றச்சாட்டு, இந்த டிமிக்கி கொடுத்து ப்ளீ பார்கெயின் போட்டு என்ன வந்து இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோங்கிறதெல்லாம் இல்லாம எக்கச்சக்கமான டீடைல் குற்றச்சாட்டு, மிரட்டல்கள், கொலை மிரட்டல்கள், அப்யூஸ், ஈவன் தற்கொலைக்கு தூண்டுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த கலெக்டட் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது இவருக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வேற வழி இல்லை. அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடக்க ஆரம்பிக்கல. பெயில் ஆஸ் யூசுவல் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுறாங்க. பெயில் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பெயில் இஸ் கண்டினியூஸ்லி டினைட். பெயில் கேட்க கேட்க கோர்ட் வந்து பெயில் கொடுக்க தயாராக இல்லை. யூசுவலி அமெரிக்கால மிக 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 மோசமான குற்றத்தை தவிர மீது எல்லா குற்றத்துக்கும் பெயில் கொடுத்துருவாங்க. அதுக்கு பெயிலுக்கு ஒரு பாண்ட் சூரிட்டி, இவருக்கு வந்து $1 பில்லியன் கூட இவர் பேங்க்ல இருந்து போட்டு இவர் கொடுக்கறதுக்கு பவர்ஃபுல் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ பெயில் கொடுக்கவே அரசு கோர்ட் மறுக்குது. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவருடைய ஐடியா வந்து பெயில் போட்டு வெளில வந்துருவோம், அப்புறம் கேஸ் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும் பொழுது மர்மமான முறையில ஒரே மாசத்துல தற்கொலை பண்ணிட்டு அங்க அந்த இது போர்வை எல்லாத்தையும் சுருக்கிட்டு கழுத்துல இதுல கம்பியில கட்டி சூசைட் பண்ணிட்டார். கொஸ்டின் சூசைடா கொல்லப்பட்டாரா? ஏன்னா அங்க சிசிடிவி அந்த மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சர்ப்ரைசிங்லி அழிஞ்சு போயிருது. நீங்க அதுக்கு மேல வந்து நீங்க உங்களுக்கான எல்லா விதமான சினிமா கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வச்சுங்க. யூசுவலி இத்தனை டைம்த்துக்கு பிறகு என்னென்ன நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. போலீஸ் காவல்ல இருந்தவங்க யாரும் பார்க்கல. ராத்திரி நேரம் குரல் கேட்கல. பாஸ் இதெல்லாம் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வரும். ஒரு டீட்டெயில் கிடையாது. அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தா மர்கையா உடனே எடுத்து போட்டா அப்பவே ஒரே அதிர்ச்சி எல்லாருக்கும். என்னன்னா இவர் வெளியில இந்த கேஸ் நடந்ததுன்னா என்னென்ன கிளறல்கள்லாம் வரும் அப்படிங்கிறதுல இந்த ஆளை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல பல பேருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா அப்படித்தான் இவர் செத்தாரான்னு இன்னி வரைக்கும் தெரியாது. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க. இது ட்ரம்ப்புக்கு வரும் அடுத்து. கடைசியில வந்து அபிஷியல் வெர்ஷன் என்னன்னா அவர் தற்கொலை தான் செய்து கொண்டார் அப்படிங்கிறது. ஆனா முடிச்சாச்சு. சரி, அதோட முடிஞ்சு போயிருக்கணும் இல்லையா? அந்த நேரத்துல தான் வந்து இவங்களுக்கு எக்கச்சக்கமான எவிடன்ஸ், மக்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இப்ப நிறைய கவர்மெண்ட் மாறுது. 19 அப்படிங்கிறது இவர் வந்து இறந்த சமயம் அப்படிங்கிறது 20 வரைக்கும் ட்ரம்ப், 21 24 ஜோ பைடன், 25 ட்ரம்ப். இவர் இருக்கும் பொழுது ட்ரம்ப் தான், இவர் பிடிபடும் பொழுதும் இறக்கும் பொழுதும் ட்ரம்ப் தான் பிரசிடென்ட். ட்ரம்ப்புடைய முதல் டர்ம். ஓகே, இப்ப இவர் வந்து என்ன மக்களுக்கு என்ன கோபம்னா இந்த ஆளு செத்து போயிட்டாங்கிறதுல இல்ல கோபம். உண்மையில இவனோட சேர்ந்து இந்த அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் செய்தது யார்? ஒரு ட்ரையலே இல்லாம செத்து போயிட்டான். ட்ரையலே இல்லாம செத்து போயிட்டான்னா அந்த ட்ரையல் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, அப்ப என்ன பண்றாங்க? ஒண்ணு பண்றாங்க. சரி, இவனுடைய கூட்டாளியா ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, கிலைன் மேக்ஸ். அந்த அம்மா மேல வந்து கேஸ போடுறா.
ஷீ இஸ் பார்ட்டி டு திஸ். அவங்கள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்க ஜெயில்ல இருக்கா. அப்பயே பிடிச்சிட்டாங்க. அதோடைய தொடர்ச்சியாகவே அவளை பிடிச்சி இன்னி வரைக்கும் அந்த கேஸ் நடக்கல. அவ மேல கேஸ் நடக்கல. அவ உள்ளுக்குள்ள இருக்கா. சாட்சியங்கள் வரல. ஏன்னா ஒரு கேஸ்னா இதுல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா? கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. நீ மறுக்கணும். நீ வந்து அவ என்ன சொல்லிட்டா, கில்ட்டி. நான் வந்து தெரியாம செஞ்சேன். எனக்கே நானே இதுல ஒத்துக்கிட்டா. இல்ல அதாவது வந்து பல்வேறு இடங்கள்ல பேசும்பொழுது அல்லது அவருடைய லாயர்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது வந்து ஐ எம் ஆல்சோ எ விக்டிம் அப்படிங்கிற மாதிரியான பிக்சர்லாம் அந்த அம்மா கொடுத்துச்சு. நானே வந்து அவரால் வசீகரிக்கப்பட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அவர் சொல்றதெல்லாம் நான் செய்ய வேண்டி வந்தது. என்ன நான் எப்படி இதுல இருந்து எனக்கு வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்த ஒரு சமயத்துல ஆறுதலா கிளேன் இருந்தாரு. மேக்ஸ்வெல்லுடைய அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்தார். ராபர்ட் மேக்ஸ்வெல். அதுல ஒரு சில மர்மங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்கும். அதனால வந்து அதை விட்டுருவோம் அதை. ஓகே. ஸோ எனக்கு வந்து இவர் ரொம்ப ஆறுதல் கொடுத்தாரு. அதனால நான் வந்து அவருடைய கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ஆகிட்டேன். அந்த மாதிரி தான். இப்ப இவருடைய மறுபக்கம் பார்ப்போம். இவர் என்ன எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பெட்லிங் பண்றாரு அப்படின்னா, பெண்கள் போன்ற விஷயங்களுக்கு யாரெல்லாம் மாட்டுவாங்களோ அவர்களுக்கு அது. ஷியர் பணம். பல அறிவியல் அறிஞர்களுக்கு ஃபண்டிங் வேணுமா அப்படின்னு ஒரு இடைப்பட்ட ஆட்களை வச்சு அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு வெல்தி ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆராய்ச்சிக்கு அவர் வந்து பணம் தர விரும்புகிறார். திருப்பி தரணுமா வேண்டாமா? இல்ல இது கிராண்ட். ஃப்ரீ பணம். Free. கிராண்ட். இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் எங்கேருந்து வர்றாரு? அது கேட்க தான் வந்தேன். அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆராய்ச்சிக்கு பணம் வருது அப்படிங்கும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க? ஆராய்ச்சிக்கு பணம் கொடுத்தவர் உங்கள கூப்பிடுறாரு ஒரு பார்ட்டிக்கு. ஆல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. விமானமே வந்து விமானத்துல நீங்க ஏறி உட்கார்ந்தா மட்டும் போதும். அது கூட தூக்கி உட்கார வச்சிடுறோம். கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு திருப்பி அனுப்பிடுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆள் வந்து பணமெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு வர்றது. புரவலர் கூப்பிடுறாரு, போயிட்டு வரலான்னு. இது வந்து நான் எது உண்மை எது பொய்ங்கிற இந்த 1008 டாக்குமெண்ட்ல தீபக் சோப்ரான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குரு தீபக் சோப்ரா. நிறைய ஒரு மாதிரி ஆன்மீக பிலாசபி மாதிரி புக் எழுதியிருக்கிறார். அவருடைய 2 வரி மெயில் அவர் வந்து எப்ஸ்டீனுக்கு போடுறாரு. அதுல வந்து கடவுள் என்பது கற்பிதம், பெண்கள் என்பது ரியல் அப்படின்னு போட்டேன். ஓகே, கியூட் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் என்னென்னலாம் இதை தோண்ட தோண்ட வரப்போகுதுங்கிறதுக்கு தீபக் சோப்ராலாம் வந்து மிகப்பெரிய அப்ப அவரே சொல்லலாம். நான் இந்த மெயில் அனுப்பலன்னு சொல்லலாம். இது என் பேர்ல யாரோ அனுப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கலாம். யூ ஆர் இன் ட்ரபிள். உங்களுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில்ட். இன்னைக்கு பில் கேட்ஸ் வாயை திறக்கல, பில் கிளின்டன் வாயை திறக்கல, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தி எல்லாம் பிளாஸ்டரி போட்டு அடைச்சிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு இவங்க வந்து சொல்லாத அறிவுரைகள் கிடையாது. ஓகே. ஸோ இது எங்கேருந்து வர ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கட்டத்துல வந்து ட்ரம்ப் தன்னுடைய தனக்கு வாக்களித்தவர்கள் அவர் முதல்ல ஜெயிக்கிறாரு. 2வது வந்து தான் தோற்கலை என்பதில் அவர் உறுதியாக இருக்கார். என்னை ஏமாத்தி ஜெயிக்க வச்சுட்டா, எதிராளிய ஜோ பைடனை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து எலெக்ஷன் வாஸ் ஸ்டோலன்ங்கிறாரு. அப்புறம் இந்த மாகா மூவ்மெண்ட்னு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மூவ்மெண்ட்டை வந்து அவர் கிளப்பி விடுறாரு. அதை கிளப்பி விட்டு ஒரு பெருசா திரும்பவும் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வத்தோட சொன்னது வந்து, என்ன மட்டும் நீங்க ஜெயிக்க வைங்க. நம்ம ஊர்ல வாக்குறுதி தராங்க இல்லையா? வீட்டு வாசலே ஒரு எலக்ட்ரிக் காரை ஃப்ரீயாவே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறேன்னு. இப்ப அடுத்தடுத்து தினம் ஒரு பேட்ச் 2 2வது பேட்ச் வாக்குறுதிகளை ஒரு தலைவர் கொடுத்திருக்காரு இன்னைக்கு. அப்படி போகுது இல்லையா? அதே மாதிரி இவருடைய வாக்குறுதி வந்து என்ன மட்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஒரு படவா பையன் இருக்கானே, சுத்து பண்ணானே, அவன் வந்து அவனுடைய ட்ரையலுக்காக வந்திருந்த பாக்ஸா ட்ரக் ஃபுல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் வெளியில விட்டுருவேன். அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அத்தனை பீடோஃபைல்ஸையும் புடிச்சு அவங்கள என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு அள்ளி வாக்குறுதியை கொடுத்தாரு, ஜெயிச்சாரு. அவருடைய குழுல இருக்கிறவங்க எல்லாரும், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் பயங்கரமா இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. யாருன்னா இன்றைக்கு FBI உடைய
ஹெட்டா இருக்கிற காஷ் பட்டேல். ம். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஆனா அவர் தான் அங்க FBI ஹெட். காஷ் பட்டேல். அவருடைய டெபுட்டி டான் பாஞ்சினோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இந்த எப்ஸ்டீன்கிறவர் வந்து ஒரு பெரிய ஆளு. ஸோ அந்த ஒட்டுமொத்த கூட்டமே ட்ரம்ப்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருமே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெளில வரணும். இந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதுக்குள்ள வந்திருக்கக்கூடிய பலர் ஏன்னா இந்த ஆளு செத்து போயிட்டான். தப்பு பண்ண அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்லாம் பெருசா பேச ஆரம்பிச்சாங்க. தேர்தல் நடந்தது. 2024ல ஜெயிச்சாரு. 2025ல பதவிக்கு வந்தாச்சு. வந்துட்டு டாக்குமெண்ட்ட வெளில விடவே இல்ல. ஏன் வாக்குறுதியை தருவானே வாய மூடிட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ இவருக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்குமே நிறைய தொடர்பு உண்டு. இது பல பத்தாண்டுகள் நாம பத்திரிகைகள் எல்லாம் கூட படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்திருக்கு. பல படங்கள்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பக்கத்துல இருக்கிற மாதிரி, பெண்களை அணைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த ப்ராசிக்யூட்டர் பேரை வந்துட்டு ட்ரம்ப்பே சொல்றாருன்னு நினைக்கிறேன். எதுக்கோ ஒரு அது எல்லாமே அது எல்லாமே கூட முக்கியம் இல்ல. நம்ம இப்போ வந்து அவர்களுடைய உறவு மட்டும் பத்தி பேசுறோம். ப்ராசிக்யூஷனுக்குலாம் பின்னாடி பார்த்துப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரியான பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா தேர்தல் சமயத்துல இதையே பாயிண்ட் அவுட் பண்ணப்ப, நீயே அவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சவன் தானே, அப்புறம் என்ன பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை அந்த ஆளு மாரலாகோ வந்தான். மாரலாகோங்கிறது இவருடைய சொந்த பில்டிங். ஒரு பெரிய கோட்டை அதுன்னு வச்சுங்க. அங்க வந்து ஒரு பணிப்பெண் மேல கைய வச்சான். அப்ப நான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை தூக்கி எறிஞ்சிட்டேன் வெளியில. அதுல இருந்து எனக்கும் அந்த ஆளுக்கும் தொடர்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பிளே பாயா வந்தாரு. அவர் மீது பெரிய வழக்கெல்லாம் இருக்கு. ஒரு போர்னோகிராஃபி மூவில நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணோடைய ஒரு கதை இருக்கு. அது வழியா தான் அவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து நியூயார்க்ல அது வந்து ருசுபிக்கப்பட்டு ஸ்டாமி டேனியல்ஸ்னு. அது வந்து ஒரு ரியல் நேம் கிடையாது. அந்த பான் மூவில நடிக்கிறதுக்காக அந்த அம்மாவை வச்சுக்கிட்ட பேரு. அவருக்கு தண்டனை கொடுத்து அதை சஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா அதுக்குள்ள இவர் ஜெயிச்சிட்டாரு இங்க. அதனால சோ இதெல்லாம் இவர் திரும்பி இவருடைய டேர்ம் முடிஞ்ச உடனே அந்த பழைய தண்டனை எல்லாம் தூசி தட்டி எடுக்கப்படுமாங்கிற வேற ஒரு கேள்வி இருக்கு. சோ இங்க இந்த பக்கம் மக்கள் வந்து இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாகா பேஸ் அவங்க டென்ஷன் ஆறாங்க. நீ பிரசிடென்ட் ஆயிட்ட, எப்ஸ்டீன் ஃபைல ஏன் வெளில விட மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஒரே ரகலை. அவ்வப்போது அதை பத்தி பேசுவாங்க. இப்ப திடீர்னு என்ன ஆயிட்டுன்னா இவர் வந்து ட்ரம்ப் வந்து அப்படியே மாறிட்டார். மாறிட்டு அந்த ஃபைல்ல ஒண்ணுமே கிடையாது. போரிங். சும்மா நான் எங்க ஆளுகள்ட்ட கேட்டேன். அதுல ஒண்ணுமே கிடையாது. சும்மா அந்த ஆள் கண்ட குப்பையும் வச்சிருக்கான் அந்த ஆளு. அதுல வந்து ஒண்ணும் ரகசியம் எல்லாம் கிடையாது. அதனால அதெல்லாம் கொடுக்க போறது இல்லை அப்படின்ட்டு. இந்த யாவனெல்லாம் இதை பத்தி பெருசா பேசி இருந்த காஷ் பட்டேல், டான் பாங்கினோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ FBI உடைய நம்பர் 1 நம்பர் 2 வந்ததுக்கு பிறகு அவங்க வாய மூடிட்டாங்க. டாக்குமெண்ட்ட பத்தி பேசாம. அவங்களும் வந்து இப்ப தலைவரே சொல்லிட்டாரு. இப்ப இதை கவுத்து மூட வேண்டியதுதான் நம்மளுடைய ஒரே வேலைன்ட்டு. ஸோ அதிகாரம் இருக்கும்போது அதை பத்தி வாயை திறக்காம இருக்கிறது பெட்டர். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க கட்சியிலேயே முக்கியமா பெண் உறுப்பினர்கள் பல பேருக்கு இது ஏற்புடையதாக இல்லை. வேற பலருக்கு இது ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷனும் கெட்ட காரியங்களும் அங்க நடந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று கிடைச்சப்ப அவங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல அந்த பாதிக்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களா வேண்டுமானா இருக்காங்க. இருக்கிறது 2 கட்சி தான். அவங்க வந்து யூசுவலி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க அவைத்தலைவர் இருப்பார். நம்ம ஊர் அவைத்தலைவர் மாதிரி இல்ல. அங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஸ்பீக்கர்ங்கிறவர் வந்து ஆளும் கட்சியுடைய தலைவர். அவர் தான் வந்து சட்டத்தெல்லாம் கொண்டு வருவார். ஓகே, அதாவது மெஜாரிட்டி லீடர்னு வச்சுங்க. அவருக்கு பேர் ஸ்பீக்கர்னு அவங்க வைக்கிறாங்க. அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவார். அப்புறம் மைனாரிட்டி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட மைனாரிட்டி லீடர் ஒருத்தர் இருப்பார். ஏதோ ஒரு கட்சி பெரும்பான்மை, இன்னொரு கட்சி அதோட கொஞ்சம் குறைச்சு தானே. ஆனால் மெம்பர்ஸே பாதிக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில வந்துட்டாங்கன்னா அவங்க சேர்ந்து வெளிப்படையாக ஒரு சட்டத்தை ஒன்று உருவாக்க முடியும், சைன் பண்ண முடியும். ஸோ அதை 2 பேர் கிரியேட் பண்ணி அதை எல்லாரும் சைன் பண்ணி ஜஸ்ட் அபவுட் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் இனஃப் ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸும் சேர்ந்து கொண்டு வந்துட்டாங்க.
இந்த ஆவணங்கள் அனைத்தையும் வெளியே கொண்டு வர வேண்டும். அதை ட்ரம்ப் நினைச்சிருந்தா பிளாக் பண்ணியிருக்கலாம். அதை கூட டிலே பண்ணியிருக்கலாம், கையெழுத்து போடாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அது வந்து ட்ரம்ப் அதில் கையெழுத்து போடணும் ஆஸ் அ பிரசிடென்ட். ஆனால் திடீர்னு ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சோ தெரியல, அல்லது என்ன அட்வைஸோ, நீங்க இதை இதுக்கு பிறகு தடுத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தடுக்கிறதுங்கிறது வேற, இதுக்கு பிறகு தடுத்தீங்கன்னா நமக்கு பேர் ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும். இப்பயே அப்படித்தானே இருக்கு. அது வேற விஷயம், ரைட்? ஸோ இதை நம்ம வந்து வேற வழி இல்லை, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சாங்களா, இதை விட்டுடுவோம் அப்படின்ட்டாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் இதுல ஆட் பண்ணணும். வாட் ஆர் தீஸ் டாக்குமெண்ட்ஸ்? இந்த டாக்குமெண்ட்டை வந்து லார்ஜ்லி இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். எல்லா கம்யூனிகேஷன் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பிறருக்கு அனுப்பிச்ச, நான் முன்னமே சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மின்னஞ்சல், குறுஞ்செய்திகள், லெட்டர், நீங்க வந்து போஸ்ட் கார்டு, இந்த எவ்ரி ஸ்கிராப் அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு செத்து போனதுக்கு அப்புறமா, வீடியோ போட்டோ எல்லாமே செத்து போனதுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆர்ம்டு வித் ப்ராப்பர் வாரண்ட் எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க. இப்போ இது யாருக்கு இருக்கு? எல்லாம் வந்து அரசு எடுத்துட்டு போயிருச்சு. ஃபெடரல் போலீஸ், which is FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். காஷ் பட்டேலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய, அதுதான் கேட்டேன், அவங்க தான். காஷ்னா என்ன? கஷ்யப், அதோடைய சுருக்கம் காஷ். புரியுது. இப்ப இல்ல அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க கண்ட்ரோல்ல தான் இப்ப அதுவும் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எப்படின்னு கேக்குறேன். அதான் நம்ம நினைக்கிற மாதிரி அமெரிக்கால சரிப்பா ஒரு நைட்டு ஒரு 10 பேர் வாங்க, ஒவ்வொரு டாக்குமெண்டா எடுத்து ஷ்ரெடர்ல போடுவோம் அல்லது கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. அதனால வந்து நீங்க, ஏன்னா பல பேர் இருக்காங்க அந்த ஆபீஸ்ல, இதுல யாராவது ஒருத்தன் போய் வெளியில விசில் ப்ளோவர் கொடுத்தா கூட போதும். நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன், இவ்வளவு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ற சமயத்துல இவன் பாதி டாக்குமெண்ட்டை சுவாகா பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு. முன்னாடியே அந்த கேஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சது. இது எல்லாமே ஸ்கேன், எல்லாமே டிஜிட்டைஸ் டாக்குமெண்ட்ஸ். அதை ரிலீஸ் பண்றதுல இவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும்னு, அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டேட்டே சொல்றேன் கரெக்டா. இது வந்து இவர் வந்து இதை சட்டமாக இயற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 ஜூலை 15 தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு யூஎஸ் ஹவுஸ்ல போட்டு நவம்பர்ல தான் வந்து அது பாஸ் ஆகுது. நவம்பர் 18-19 அந்த சட்டத்தை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உறுப்பினர்கள் பாஸ் பண்றாங்க. செனட் வந்து நவம்பர் 19 இந்த அதுக்கு மேல நெருக்கடியா அவங்களும் பாஸ் பண்ணிடுறாங்க. ட்ரம்ப் உடனே சைன் பண்ணிடுறாரு லாவா. இது நவம்பர்ல. அந்த லாலயே என்ன போட்டிருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுதான் வந்து இந்த கவர்னிங் அத்தாரிட்டி, அவங்க வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு தனி சட்டம் ஏற்றாங்க. பாத்துங்க, ஓகே, இத வந்து நீங்க ஒரே மாதத்துக்குள்ள டிசம்பர், அதாவது நவம்பர் 19 சைன் பண்றாங்கன்னா டிசம்பர் 19 டெட்லைன். ஒரு மாசத்துல பண்ணணும். பண்ணல. ஜனவரி எண்டுல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஒரு 1.5 மாசம் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துருச்சா? இப்போதைக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் வந்ததாகத்தான். முதல்ல வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை போட்டாங்க. அதுக்கப்புறமா மீதமுள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பார்த்து ரிடாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து பாதி இடத்துல வந்துட்டு கருப்பு மையால பூசிடுறது. அப்புறம் போட்டோ இருக்குன்னா சில பேரை விட்டுட்டு இந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் போட்டோவை பெரும்பாலும் அவங்க வந்து மசி போட்டு, மசியில எலக்ட்ரானிக்கா வந்து ஒரு கருப்பு பாக்ஸை தூக்கி அது மேல தூக்கி வச்சிருவாங்க. ஆனா அதை வந்து ஈஸியா எல்லாரும் எடுத்துலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. போட்டோஷாப்ல எடுத்தாங்க அப்படி இப்படிலாம் வெளியில சோஷியல் மீடியால அந்த மாதிரி சொல்றாங்க. அதான் அதுல வந்து சரியா பண்ணல, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல சரியா பண்ணலனா, உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா வித்த தெரிஞ்சவங்க வந்து ஐடி விஷயம் தெரிஞ்சவங்களால அதுக்குள்ள போய் பார்க்க முடியும். பட் இதுதான் இன்றைக்கு நிலை. இப்ப என்ன, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நானே உட்கார்ந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணல. சோ அதை நான் சொல்லிடுறேன். பல மில்லியன் பீசஸ் டாக்குமெண்ட் இருக்கு அதுல. ஓகே, சோ இதுல வந்து நீங்க பல பேர் அதை எடுத்து இந்தியால இருந்து யாராவது அதை பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கலாம்? நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலா பார்க்கணும். அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய
வெப்சைட்லயே அவங்க இதுக்குன்னே போட்டாங்க. இங்க சர்ச் பண்ணி அனுப்ப யூஆர்எல் நமக்கு கிடைக்கும். நீங்க போய் பார்க்கலாம். ரா டாக்குமெண்ட் அத்தனையும். ஓகே. நீங்க நினைச்சா நீங்க என்ன வேணாலும் ஃபில்டர் போட்டு இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு இல்லையா? நீங்க வித்த காமிக்கலாம். நீங்க என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் இத பல பேர் எடுத்து இத வந்து ஆ ஒரு 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 கொலேட் பண்ணி, அத ஸ்பைடர் பண்ணி, உங்களுக்கு வந்து எல்லா விதமான சர்ச்சஸையும் அதுல பண்ற மாதிரிலாம் குடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க பல வார்த்தைகள் எல்லாம் போட்டு தேடக்கூடிய மாதிரி எல்லாம் நெறைய இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த இந்த ஆவணங்கள் அத்தனையும் இப்ப வந்து உங்களுக்கு டிசம்பர் 19க்குள்ள வந்திருக்கணும். டிசம்பர் 19 2025. பட் ஜனவரி 31 2026க்குள்ள உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. அதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த டாக்குமெண்ட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இல்ல சீரியஸ்லி. இந்த டாக்குமெண்ட்ட வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கிளியரா சொல்ட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் எந்த விதத்திலும் ஒரு கோர்ட்டில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு உதாரணம் சொல்றேன் இதுல. இல்ல அப்படி இல்லன்னாக்க, இது சும்மா ஒரு பரபரப்புக்காக பேசப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் மாரி நீங்க ஆயிடும். இதுல அப்படி நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க போறதில்ல. இதனால அவங்க ஆக்ஷன் எடுக்க போறதில்ல. ஆனா பலவேறு விதமான வேற விஷயங்கள் உங்களுக்கு இதுல இருந்து நடக்குது. ஓகே. ஆ ஒரு சில ஒரு 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 ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இந்த இளவரசர் சார்லஸாக இருந்து இன்று பேரரசர் சார்லஸாக இருக்கார் இல்லையா? அவருடைய தம்பி ஆண்ட்ரூஸ்ங்கிறவருடைய பேர். ஆண்ட்ரூஸ். அவர பத்தின பலவேறு தகவல்கள் இதுல அப்பவே வர ஆரம்பிச்சு, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தார்மீக ரீதியில பை த வே அவர் மேல சட்டத்துக்கு உட்பட்டே அவர் மேல சில வழக்குகள்லாம் பண்ண முடியுங்கிறது இதுலலாம் தெரிய வருது. ஓகே. அது வந்து ரொம்ப ஆக்டிவா அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டதுங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியுது. பட் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சார்ல்ஸ் வந்து அவருடைய பதவிய தூக்கிட்டாரு. அவர் அரச குடும்பத்தோடைய மெம்பராக அவர் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இதுக்கு அப்புறமாவா? ஆமா. இந்த தகவல்கள்லாம் வந்தது. இப்ப இல்ல, நேத்திக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி வந்ததுலயே. முன்னாடி வந்த தகவல். அதான் டிசம்பர்ல அதுக்கும் முன்னாடியே. புரியுது. ஓகே. சோ அது அரச புரசலாக இதெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனேயே, அப்ப எங்கெல்லாம் தார்மீக ரீதியில சில விஷயங்கள் நடக்குமோ, அதெல்லாம் நடக்கும். இப்ப இப்ப வந்து தைரியமாக பில் கிளின்டன யாராவது ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாங்களாங்கிறதே கொஸ்டின் மார்க். பில் கேட்ஸோட பேரு கம்ப்ளீட்டா ரிப்பேர். ட்ரம்ப் நிச்சயமா அடுத்த தடவ ட்ரம்ப் நிக்கவே வந்து எத முடியாது. பத்தி இல்ல, ட்ரம்ப் எனிவே நிக்க முடியாது. நிக்கவே ஆனா முடியாது. இந்த எந்த ரூலும் ட்ரம்ப்க்கு அப்ளை ஆகாது. ஏன்னா அவருக்கு வந்து துளி கூட இந்த வெட்கம்ங்கிறதே கிடையாது. இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, அவர் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு. எனக்கு நோபல் பரிசு குடுறா, அமைதிக்கான நோபல் பரிசு குடுறாங்கம்பாரு. நான் எங்க தப்பு செஞ்சேன்? டாக்குமெண்ட் எல்லாம் பாருங்க. என் மேல தப்பே கிடையாது அப்படிங்கிறாரு அவரு. ஓகே. அப்படி ஏதாவது டாக்குமெண்ட் அது உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா, அது பொய், ஃபேக் நியூஸ் அப்படின்றாரு. ஏதாவது சொல்லிடுவாரு அது. அது ஃபேப்ரிகேட்டட். நீங்க அவரோட டீலே பண்ண முடியாது. ஓரளவுக்கு இந்த லஜ்ஜை இருக்கிற மனுஷன் தான் வந்து, ஐயோ முகத்தை எப்படி காமிக்கிறதுன்னு. வேர் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ட்டு முடிஞ்சு போயிருச்சு. யோ ஸ்டாமி டேனியல்ஸ் அஃபேரையே நான் பார்த்து முடிச்சுட்டு வந்தவன்யா. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு. நீங்க வந்து அவரை கத்தியோட யாரையாவது குத்துற மாதிரியாக ஒரு வீடியோ கிடைச்சா கூட, அவர் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த காலத்துல இல்லாத காலத்திலேயே ஏஐ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் அவர் சொல்லுவாரு அவரு. ரைட்? சோ இப்ப வந்து என்னன்னா, இத வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தனை பத்தின அபிப்பிராயங்களை நீங்க மாத்திக்கலாம். யாருக்கும் தண்டனை வாங்கி தர முடியாது. நேரடியா இதை வைத்து தண்டனை வாங்கி தர முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 2 பேர், ஒரு செத்து போன ஒரு ஆளு, அவருக்கு இமெயில் வந்ததாக அவருடைய இதுல இருக்கு. இன்னொருத்தவங்கள தான் புடிச்சு ஜெயில்ல வச்சிருக்காங்களே. இல்ல அந்த அம்மா அது தனி கதை. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இதுவும் வந்து நிறைய புல்லட்டின் போர்ட்ஸ்ல எல்லாரும் பேசுறது தான். நீ கடைசி வரைக்கும் வாய மூடிட்டு இரு. ஒண்ணும் சொல்லாத. அங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கெல்லாம் வந்து பிரசிடென்ஷியல் பார்டன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. உன்னை உனது அனைத்து குற்றங்களில் இருந்தும் நான் விடுவிக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி என்ன உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு அவங்க எழுதி சாப்பா குத்தி கொடுத்தாங்கன்னா, அதோட அவங்க மேல இருக்கிற அத்தனை குற்றங்களும் தண்டனை இல்லாது போய்விடும். உங்களை ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை ட்ரம்ப் ஒரு தடவை இல்ல, பல 100 பண்ணிட்டாரு. எல்லா பொறுக்கிகளுக்கும் அவர் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாரு. பட் இவர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் தன்னுடைய மகனிலிருந்து ஆரம்பித்து ஜோ பைடன் சாரி எல்லாருக்கும் கொடுத்தாரு. இவரும் வந்ததுல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு.
ஜெயில இருக்கிற பல பேருக்கு பிரசிடென்ஷியல் பாடன். இப்ப பாடம் கொடுத்து தள்ளிட்டு இருக்காரு. இவர் இப்ப அவர் ஜோ பைடனே கொடுத்தாரு, நானும் கொடுக்குறேன். இந்த பிரசிடென்ஷியல் பாடன்ங்கிறது எப்படின்னா, இந்த காந்தி ஜெயந்தி அப்ப சில கைதிகள வெளியில விடுறோம். அது மாரியா? அப்படிலாம் இல்ல. அந்த ஆளு ஜெயில்ல இருந்து பல நாட்கள் இருந்தவங்கள ஒரு 20 வருடம் தண்டனை கொடுத்த ஒருத்தர் நேத்திக்கு போன ஒருத்தர காந்தி ஜெயந்திக்கெல்லாம் வெளில அனுப்ப முடியாது. கோர்ட் தீர்த்து கட்டிருவான் அவங்கள. இது எப்படிலாம் கிடையாது. நீங்க அவங்கள ஒன்னும் ட்ரையலே பண்ணல. உங்கள வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தவே முடியாது. ஆ. அந்த லெட்டர் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். ஓ! யூ ஆர் பார்டன்ட். முடிஞ்சு போயிருச்சு. ஈஸி வழியா இருக்கு. ஏன்னா இது வேற லெவல் அது. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் எல்லாம் கொஞ்சம் காஷன் பயன்படுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா தான் கொடுப்பாங்க. பைடன் ஆரம்பிச்சு வச்சது பல பேருக்கு கொடுத்தது. ட்ரம்ப் வந்து நீ 10 பேர் கொடுத்தா நான் 100 பேர் கொடுப்பேன்டா அப்படின்னு நடந்துட்டு இருக்கீங்க. சோ இதுல அவரு எப்படியுமே எல்லாரும் தப்பிச்சிருவாங்க அப்பனா. இல்ல மத்தவங்க பேர்ல குற்றமே ஒரு ஒரு இன்னொரு புதுசா ஒருத்தர் வந்து இப்ப குற்றம் சாட்டணும். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல. சில அவங்களுக்கெல்லாம் இப்ப வயசாயிருக்கும். மேபி. இல்ல அவங்க எல்லாம் எவ்வளவு இருப்பாங்க பேர் நிச்சயமா. இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இப்ப இந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 நண்பர்கள் இருப்பாங்கன்னு நம்ம ஒரு குத்து மதிப்பா சொல்லுவோம். வச்சுப்போம். அதாவது அவரோட பார்ட்டி பண்ணக்கூடிய வேணாங்க 100 வச்சுப்போம். சரி. இதுல ஒரு 50 பேராவது கெட்ட காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. நான் ஜெனரல் கெட்ட காரியம் அப்படின்னு சொல்றேன். அதுல அதுல வந்து தண்டனைக்குரிய கெட்ட காரியங்கள் அப்படிங்கறத வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20, 30 பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருக்கும் இன்று கூட புதிதாக நீங்கள் ஒரு குற்றம் அவர்கள் மீது நீங்க போய் சாட்டணும். ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல. இனிமே இத வச்சு இல்ல இது இத இல்லாம வச்செல்லாம் இல்ல. இதெல்லாம் இது வந்து ஒரு எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியாது. நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். இத வச்சு சில அனாலிசிஸ்லாம் வச்சு நீங்க போய் சாம்பிள் சேகரிக்கணும். இது வந்து எங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு உதவும். இப்போ ஒரு போட்டோ இருக்குன்னு வச்சுக்கங்க. டேட்டட் போட்டோ இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் எங்கேயோ ஒரு சோஷியல் மீடியால பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து நான் தான் இந்த வயசுல அங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களே சொல்றாங்க. இது நான் தான். இல்ல ஒரு பேட்டி ஒண்ணு, ஒரு 2 பேரோட யாரோ பேட்டி. யாரோ சம்திங். அதுல வந்து அ எப்ஸ்டீன் அவ பக்கத்துல ஒரு பொண்ணு. இந்த இன்னொரு நபர் அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு. 4 பேரும் ஒருத்தர் அப்படி கைய போட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு அவர்ட்ட, "இது நீதானா?" "ஆமா." "பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாரு?" "என்னுடைய ஃபியான்சி." அவன் மூஞ்சில கருப்பு கட்டம் போட்டான். "அது என்னோட ஃபியான்சி." "அவ இப்ப எங்க இருக்கா?" "சொல்ல முடியாது." "அவ இப்ப இன்னும் உன் ஃபியான்சியா இருக்காளா? இல்ல உன் மனைவியா?" "இல்ல. இப்ப நான் வந்து செப்பரேட்டட். நோ ஐ மீன் கல்யாணமே தெரியாது. பண்ணிக்கல. என்ன செப்பரேட்டட்?" தெரியாது. அவ பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஷி இஸ் பிரைவேட். சும்மா இது அடிச்சு விடுதல்னு பேரு. நீங்களும் உங்களாலயும் ஒண்ணும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதான் கருப்பு கட்டம் போட்டாங்க. கவர்மெண்டே கருப்பு கட்டம் போட்டுருச்சு. ஓகே. சோ ஒரு ஆள கட்டிப்பிடிச்சது குற்றம்னே நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, அந்த அண்டர் ஏஜ்ட் பெர்சன் என்ன இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள். அந்த ஏஜ்ல. அந்த காலத்துல. இப்ப கூட நீங்க குடுக்கலாம். இதுல வந்து சில இது இருக்கு. ஒரு குற்றம் தண்டிப்பதற்கான ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கேஸ்ல அது வராது. இந்த மாதிரியான ரேப், கொலை இந்த மாதிரியான இதுலலாம் வந்து அந்த ஒரு லிமிட் லிமிட்டிங் டைம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால நீங்க வந்து இப்ப கூட நீங்க வந்து வெளில வந்து சொல்லலாம். பட் உங்கள்ட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணும். நீங்க அங்க வேலை பார்த்தீங்கங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும். நீங்க தான் அது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அங்க இருந்தாருங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். சாட்சியம் இருக்கணும். அவர் உங்கள இந்த பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சாட்சியம் இருக்கணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு சென்சேஷனல். சோ இன்றைக்கு வந்து என்னன்னா, ஆனா இதுல என்ன சுவாரஸ்யமா இருக்கு? அத நம்ம பல விஷயங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்தியால இருந்து அ நரேந்திர மோடியோட பேர் அதுல வருது. அனில் அம்பானியோட பேர் அதுல வருது. ஹர்தீப் சிங் புரின்னு நரேந்திர மோடியுடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரோட பேர் வருது. ஓகே. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். நரேந்திர மோடி அங்க போய் எப்ஸ்டீனோட போட்டோ கிட்டலாம் எதுவும் எடுத்துக்கல. அவருடைய அந்த ஐலண்ட்ல அவர் வந்து பார்ட்டி போகல. சோ அது இல்ல.
இங்க தான் அந்த லாபியிங் பார்ட் வருது. ஓகே. அத மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அ கட்டுரைகள்லாம் எழுதிட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். பட் அதோடைய சுருக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா, அதெல்லாம் பத்தி நாங்க வந்து பெரிய விவாதம் நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு இருக்கு. அ 2014ல நரேந்திர மோடி பிரதமர் ஆகுறாரு. 2016 எலக்ஷன்ல ஜெயிச்சு ட்ரம்ப் பதவிக்கு வராரு. 17 டூ 17, 18, 19, 20 4 ஆண்டுகள் அவர் வந்து இருக்காரு. அப்புறம் 20லேருந்து 24 ஜோ பைடன். ஜோ பைடன் 20 ஜெயிச்சு 21 டூ 24 ஜோ பைடன். திருப்பி 25லேருந்து 25, 26, 27, 28 திருப்பி இவர் இருக்க போறாரு. அப்ப இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகி ஒரு 2 ஆண்டு 14னா 15, 16 முடிச்சு இவர் வந்து ட்ரம்ப் வராரு. 2 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அப்ப இந்த இந்த தொகுப்பை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, 2 விஷயங்கள். 1 ட்ரம்ப் இப்ப தான் பிரசிடென்ட் ஆகி வராரு. நரேந்திர மோடி 2 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டரா பிரைம் இருக்காரு. மினிஸ்டர் 2 1/2 வருஷம் கூட நீங்க வச்சுக்கலாம். இன்னொன்னு இந்தியாவுக்கும், இஸ்ரேலுக்கும் அப்பொழுது உறவே இல்லை. உறவுனா ஜஸ்ட் அபவுட் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த பிரைம் மினிஸ்டரும் அங்க போல. சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து இஸ்ரேலுக்கு இந்தியாவின் எந்த பிரதமரும் போகல. 2017ல பிரதமர் நரேந்திர மோடி அங்க முதல் பிரதமராக அங்க போறாரு. இந்தியா வந்து தன்னுடைய இஸ்ரேல் உறவ கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணுது. பொதுவாக அதுவரைக்கும் வந்து இந்தியா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். எல்லா வாக்கெடுப்புலயும் ஐநா வாக்கெடுப்புகள் எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும். ஆனா முதல் முறையாக அந்த கோர்ஸ் கரெக்ஷன் வந்து இந்தியா தனக்கு இஸ்ரேலுடைய நட்பு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த ரீசெட் நடக்குது இல்லையா 2017ல அது நடக்குது. அந்த அதாவது ட்ரம்ப் பதவிக்கு வந்து 2 மாசத்துல 3 மாசத்துல ஜனவரி 17 அவர் பதவிக்கு வராரு. 16ல ஜெயிச்சிருவாரு. நவம்பர்ல தேர்தல் நடக்கும், ஜெயிப்பாரு. டிசம்பர் விட்டு ஜனவரி இறுதியில தான் அவர் வந்து அதுதான் அந்த நாட்டுடைய வழக்கம். வந்து வித்தின் 2 மந்த்ஸ் இவர் வந்து இஸ்ரேல் போறாரு. இந்த லெட்டர்ஸ பார்க்கும்பொழுது என்ன தெரிய வருதுன்னா, அனில் அம்பானி இத வந்து இந்திய வெளியுறவுத்துறை இத கம்ப்ளீட்டா மறுத்துருச்சு. நம்ம ஃபார் எ மினிட் அது உண்மைன்னு வச்சுப்போம். இந்திய வெளியுறவுத்துறை அதை மறுத்தாலும் அது வந்து உண்மைன்னு வச்சுப்போம். இங்க அனில் அம்பானி ஒரு இடை நபராக வராரு. அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இது மின்னஞ்சல் போடுறாரு. இந்த மாதிரி வந்து லீடர்ஷிப் இஸ் இன்ட்ரஸ்டட். முதல்ல லீடர்ஷிப்னு வருது. அப்புறம் மோடினே பேர் வருது. ட்ரம்ப்புடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களோட கனெக்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு அப்படின்னு இவர் எப்ஸ்டீனுக்கு இவர் மெயில் போடுறாரு. எப்ஸ்டீன் வந்து அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எப்ஸ்டீனுக்கு வந்து அப்ப ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக ஸ்டீவ் பேனன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து இந்த மாகா மூவ்மெண்ட்டை வந்து ஒரு மாதிரி கிளப்பி விட்டு இந்த ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு தியரிட்டிஷியன் ஐடியாக்காரர் அவ்வளவுதான். அவர் களத்துல இறங்கி பல காரியங்கள் செஞ்சு அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் மினிஸ்ட்ரியில கவர்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஸ்டீவ் பேனன். ஸோ எப்ஸ்டீன் வந்து ஸ்டீவ் பேனனுக்கு ஜஸ்ட் லைக் தட் மெயில் அனுப்பக்கூடிய மாதிரியான ஒரு உறவுல இருக்காரு. ஸோ இது உண்மையினே வச்சுப்போம். ஒரு 2 ஜம்ப்ல நரேந்திர மோடி அவருடைய கவர்மெண்ட்ல இருந்து அனில் அம்பானியை கான்டாக்ட் பண்ணி, அனில் அம்பானி எப்ஸ்டீனை கான்டாக்ட் பண்ணி, எப்ஸ்டீன் ஸ்டீவ் பேனனை கான்டாக்ட் பண்ணி, ஸ்டீவ் பேனன் ட்ரம்ப் கிட்ட போய் இந்தியால வந்து நரேந்திர மோடின்னு ஒருத்தர் வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா அது நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னே வச்சுப்போம். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, அது எப்படியா நீ வந்து அனில் அம்பானி வழியா போன? என்ன போறதுல என்ன தப்பு இருக்கு? சோ அனில் அம்பானி, எப்ஸ்டீன் அப்ப அடுத்து கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சு குடுக்கிறதுக்கு நீ அனில் அம்பானிக்கு என்ன குடுக்குற? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நியாயமான கேள்விகள். நாங்க ஒண்ணும் குடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு உண்மையிலேயே வந்து அனில் அம்பானி மீது பலவேறு வழக்குகளை விதித்து, அவர் பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. அவர் மீது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரெய்ட் எல்லாம் பண்ணி, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் பண்ணி வச்சு, அத்தனை காரியத்தையும் இப்ப இருக்கிற அரசு தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதுல ஞாபகத்துல வச்சுப்போம்.
ஆனால் அதே சமயம் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் சில இவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று அனில் அம்பானி உருவாக்கி அது இஸ்ரேல் ஸ்டேட் டிஃபென்ஸ் என்டிட்டிஸோட ஒரு உறவை வைத்துக்கொண்டு ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்கான அதோடைய சில பார்ட்ஸ் இங்க பண்றதுக்கானதெல்லாம் அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஊழல்னு சொல்லலாம், இல்ல இதெல்லாம் வந்து குவிட் ப்ரோ கோ, எனக்கு நீ இதை ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சரியா தவறா? ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா என்ன நடந்ததுன்னா, இந்திய பிரதமர் இஸ்ரேல் போறாரு. உடனே இங்க இமெயில் வருது. நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு போய் ட்ரம்ப் வந்து இத அங்க வந்து இந்த வார்த்தை அவங்க பயன்படுத்திக்கிறது வந்து நரேந்திர மோடி சிங் டிட் சாங் அண்ட் டான்ஸ் அண்ட் தட் வாஸ் ப்ளீஸ், எனக்கு எக்ஸாக்ட் வார்த்தைகள் ஞாபகம் இல்லை, டு ப்ளீஸ் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஏதோ ஒரு இடத்துல பாசிபிளி இதுல உண்மைகள் இருக்கலாம், இல்ல நான் தான் எல்லாத்தையும் பண்ணேங்கிற ஒரு தன்மை எப்ஸ்டீனுடைய மெயில்ல வரலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தான்யாஹூ, நரேந்திர மோடி நீங்க வந்து இஸ்ரேலோட நல்லுறவை ஏற்படுத்திங்க, இந்த முக்கோண உறவு வந்து நமக்கு நல்லது, ஐ வில் பி யுவர் ஃப்ரெண்ட், வி போத் வில் பி இஸ்ரேல்ஸ் ஃப்ரெண்ட், இஸ்ரேலுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது, இஸ்ரேலால நம்ம 2 பேருக்கும் உதவிகள் நிறைய கிடைக்கலாம் அப்படின்னு அவர்கள் பேசியிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ்ரேலோடு உறவை ஏற்படுத்தி கொண்டது மிக மிக நல்ல விஷயம். இந்தியா செய்ததிலேயே மிக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக 2017 இந்த உறவு மாற்றம் ஏற்பட்டு அந்த உறவு வலுப்பெற்று இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நண்பராக இந்தியாவுக்கு இஸ்ரேல் இருக்கிறது. அதே சமயம் இந்தியா வந்து பயந்துகிட்டு இருந்தது முன்னாடி, நம்ம இஸ்ரேலோட உறவை ஏற்படுத்திட்டோம்னா சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் வந்து நம்மளை வந்து பகிஷ்கரிச்சிருவாங்க அப்படின்ட்டு. மாறாக இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப இது வந்து நரேந்திர மோடி என்பவர் இப்பொழுது 12 வருடமாக அவர் வந்து பிரதமராக இருக்கிறார். அவருடைய 2வது 3வது ஆண்டு பிரதமராக இருக்கிற காலகட்டத்தை நம்ம பேசணும். அப்ப அவர் வந்து எவ்வளவு ராவா இருந்திருப்பாரு. ஆனால் அப்பொழுதுமே வந்து நேஷனல் செக்யூரிட்டி, தேசம் முதன்மை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. உன்னுடைய விமானத்தை இங்க அனுப்பி வைக்கிறியா, இளம் வயது பெண்களை அனுப்பி வைக்கிறியான்னு அவங்க கேட்கறாங்க. ட்ரம்போட பேசணும், இஸ்ரேலோட உறவு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி வந்து ஹர்தீப் சிங் புரி போயிட்டு வந்து ஒரு பெரிய மெயில் ஒரு 2 பக்கத்துக்கு அனுப்புறாரு. நம்மளாம் ப்ரப்போசல் அனுப்புவோம் இல்லையா நம்ம கிளையண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஏன் இந்தியாவில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு 2 பக்கம். எப்ஸ்டீனுக்கு கிட்டத்தட்ட 600-800 வார்த்தைகள் இதுல எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ஸ்ல இது மட்டும் தான் யூனிக்கா இருக்கும். டாக்குமெண்ட்லயே இப்படி வந்து இந்தியா என்ற நாடில் ஏன் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும், உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் இந்த முதலீட்டை செய்யுங்கள் என்று நீங்கள் வற்புறுத்த வேண்டும் அப்படின்னு. அதாவது இதை பார்த்துட்டு இதை நாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னா, இந்தியா வந்து எதுக்காக, அதாவது இப்ப ஆளும் கட்சியினர் ஏன் வந்து இதை விரும்பல அப்படின்னா, அப்ப உனக்கும் அனில் அம்பானிக்கும் உறவு என்ன, உனக்கு எப்ஸ்டீன் காசு கொடுத்தானா, நீ எப்ஸ்டீனுக்கு காசு கொடுத்தனால வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லிட்டாருன்னா, கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர் எழுதியிருக்கிறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போனது உண்மை. அந்த மொத்த டாக்குமெண்ட்லயே அது ஒன்றை தவிர மீது எதற்கும் நாங்கள் பொருட்படுத்தி பதிலே சொல்ல போவதில்லை. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தீனி, எல்லா நாட்டு எதிர்க்கட்சிகளுக்கும் தீனி, எல்லா நாட்டு எதிர்க்கட்சிகளும் தீனி. அதுல வந்து இந்த சோசியல் மீடியால ராகுல் காந்தி பத்தி பேச்சு வருது. இதுலயே வந்து 2019 தேர்தல் நடக்குது இல்லையா இந்தியால, அதுல நரேந்திர மோடி மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். அது எப்ஸ்டீன் வந்து சொல்றான் ஒரு மெயில்ல ஒரு போடும்பொழுது ஸ்டீவ் பேனனுக்கு. இது கவனமா பாருங்க, இந்த மெயில்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒன் ஹியூஜ் அப்பர் கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாஷிங்டன்ல இருந்து யாருமே அவங்கள்ட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான்னு சொல்றாரு. வாஷிங்டனை வாஷ் அப்படின்னு போட்டு
அவருக்கு சீனா மேல ஹி டசன்ட் லைக் சைனா. சைனாவோட ப்ராக்ஸி பாகிஸ்தான். அப்ப ஸ்டீவ் பேனனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு. உனக்கும் சைனா பிடிக்கல. அதனால நம்ம வந்து இந்த நரேந்திர மோடி, ஸ்டீவ் பேனனையும் சந்திக்க வைப்போம். வச்சு நமக்கு வந்து ஒத்த கருத்து வேவ் லென்த்ல இருக்குது. இத நம்ம மேல எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு. இதுல ஏதாவது குறை ஒண்ணும் உங்களுக்கு இல்லையே. தெரியுதா? இதுல என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இதுல என்னையா இதுல வந்து பேசுறதுக்கு இருக்கு? இதுக்காகவே நீங்க வந்து நரேந்திர மோடிக்கு 2 மாலை எக்ஸ்ட்ரா போட்டுருக்கணும். இவன் எப்ப பார்த்தாலும் அதாவது வந்து அ ஒரு மோசமான ஒரு ஆளுகிட்டயும் நீ வந்து அவன வந்து எப்படி இந்தியாவுடைய நலனுக்கு பயன்படுத்துறது? இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல எப்படி நம்மள முன்னெடுத்துட்டு போறது அப்படின்னு. இதுல யாருடைய பேராவது வந்து மோசமா இருக்குன்னா, அது ட்ரம்போட பேர் தான் ரிப்பேரா இருக்கு. மத்தவங்களெல்லாம் விட்டுருவோம். அவங்க இன்னைக்கு ஆட்சியில இல்ல. ட்ரம்போட பேர் தான் அங்க அசிங்கமா இருக்கு. இப்ப அதுக்குள்ள அடுத்த புது புது கதையெல்லாம் நம்ம மக்கள் வந்து கிளப்பி விடுறதில்ல. இந்த ஃபைல வச்சு மிரட்டி தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல வந்து இவர் ஆமா. அதுவும் ஒரு ட்ரம்ப் வெர்ஷன் வந்து பார்த்தேன். கையெழுத்து போட கையெழுத்து வச்சாரு. போட்டாரு அப்படி. இதுல என்னய்யா இருக்கு இதுல? இதுல ஒண்ணுமே கிடையாது. சோ இதெல்லாம் வந்து நமக்கு கையில ஒண்ணும் சுரண்டிலாம் கிடைக்கல. அதனால ஏதோ ஒண்ண பண்ணணும் அப்படின்னு. அ இதுவரை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி மிகவும் விரிவாக நேயர்களுக்கு எடுத்து சொன்னது